பாஜக, திமுக, அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் மார்க்சிஸ்டுக்கு எப்போதும் இல்லை என்று சிபிஐ தற்பொழுது விமர்சனம் செய்துள்ளது. திமுக உள்ளே வேறு வெளியே வேறு என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எக்ஸ் தளத்தில் தற்பொழுது பதிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகத்தை விமர்சித்து 2 நாட்களாக திமுகவின் முரசொலியில் விமர்சனம் செய்து வந்த நிலையில் திமுக உள்ளே வேறு வெளியே வேறு என்று அவர்கள் தரப்பிலிருந்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிறக்கம் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகிய இரு இடதுசாரி அமைப்புகளும் தொடர்ச்சியாக ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இது தொடர்பாக தொடர்ச்சியாக திமுக தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும் என்பதற்காக விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு என மார்க்சிஸ்ட் சண்முகம் கூறுவது எல்லாம் உலகம் பம்மாத்து என்று முரசொலி விமர்சித்துள்ளது. திமுக, அதிமுக இல்லாத ஒரு கட்சி கூடுதல் இடங்களை கைப்பற்றிய உடனே அவர்கள் ஆதரவை தெரிவிக்க முடிவெடுத்து விட்டனர் என்றும், கொள்கைக்காக பேசும் இவர்கள் தங்களின் இரட்டை நிலையை மூடி மறைக்கவே இவ்வாறு நாடகம் ஆடுகிறார்கள் என்று முரசொலி சிபிஎம்ஐ சாடியிருந்தது. குறிப்பாக சிபிஎம் மாநில செயலர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகத்தை கடுமையாக சாடியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து ஒன்றை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதில் கடுமையான கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கருத்தை பொறுத்தவரைக்கும் கொள்கை புடலங்கா என்று ஒன்றுமில்லை, பாஜக பிளஸ் திமுக பிளஸ் அதிமுக கொள்கை புடலங்காய் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் திமுக வெளியே வேறு உள்ளே வேறு என்ற கடுமையான விமர்சனத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் அதிமுகவுடன் இணைந்து திமுக ஆட்சி அமைக்க முயற்சித்தது என்ற குற்றச்சாட்டை பலமாக வைத்திருந்தார். அவர் வைத்தது பிறகாக தான் திமுக கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் திமுக மீது சிபிஎம் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக தங்களுடைய எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜக, திமுக, அதிமுக எனும் கொள்கை புடலங்காய் மார்க்சிஸ்டுக்கு எப்போதும் இல்லை என்று சிபிஐ தற்பொழுது விமர்சனம் செய்துள்ளது. திமுக உள்ளே வேறு வெளியே வேறு என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எக்ஸ் தளத்தில் தற்பொழுது பதிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகத்தை விமர்சித்து 2 நாட்களாக திமுகவின் முரசொலியில் விமர்சனம் செய்து வந்த நிலையில் திமுக உள்ளே வேறு வெளியே வேறு என்று அவர்கள் தரப்பிலிருந்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிறக்கம் செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் உள்ளார். ராஜேஷ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். தமிழக வெற்றி கழகத்திற்கு சிபிஎம் மற்றும் சிபிஐ ஆகிய இரு இடதுசாரி அமைப்புகளும் தொடர்ச்சியாக ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவை வழங்கியிருந்தார்கள். இது தொடர்பாக தொடர்ச்சியாக திமுக தரப்பிலிருந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடும் என்பதற்காக விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு என மார்க்சிஸ்ட் சண்முகம் கூறுவது எல்லாம் உலகம் பம்மாத்து என்று முரசொலி விமர்சித்துள்ளது. திமுக, அதிமுக இல்லாத ஒரு கட்சி கூடுதல் இடங்களை கைப்பற்றிய உடனே அவர்கள் ஆதரவை தெரிவிக்க முடிவெடுத்து விட்டனர் என்றும், கொள்கைக்காக பேசும் இவர்கள் தங்களின் இரட்டை நிலையை மூடி மறைக்கவே இவ்வாறு நாடகம் ஆடுகிறார்கள் என்று முரசொலி சிபிஎம்ஐ சாடியிருந்தது. குறிப்பாக சிபிஎம் மாநில செயலர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகத்தை கடுமையாக சாடியிருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தங்களுடைய சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து ஒன்றை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். அதில் கடுமையான கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கருத்தை பொறுத்தவரைக்கும் கொள்கை புடலங்கா என்று ஒன்றுமில்லை, பாஜக பிளஸ் திமுக பிளஸ் அதிமுக கொள்கை புடலங்காய் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் திமுக வெளியே வேறு உள்ளே வேறு என்ற கடுமையான விமர்சனத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே சண்முகத்தை பொறுத்த வரைக்குமே அவர் அதிமுகவுடன் இணைந்து திமுக ஆட்சி அமைக்க முயற்சித்தது என்ற குற்றச்சாட்டை பலமாக வைத்திருந்தார். அவர் வைத்தது பிறகாக தான் திமுக கடுமையான விமர்சனங்களை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் திமுக மீது சிபிஎம் ஒரு பதிலடி கொடுக்கும் விதமாக தங்களுடைய எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.